இந்திய அணியுடன் 15 பேர் பட்டியல். ஜடேஜா இடத்தில் 24 வயது வீரர் சேர்ப்பு. ஜிம்பாப்வே சென்ற இந்திய அணி அங்கு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்று 4-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து இந்திய அணி இலங்கை செல்ல உள்ளது. இலங்கை செல்லும் இந்திய அணி ஜூலை 27ஆம் தேதி முதல் தலா 3 போட்டிகள் கொண்ட T20 ஒருநாள் தொடர்களில் பங்கேற்க உள்ளது. T20 தொடர் ஜூலை 27, 28, 30 ஆகிய தேதிகளில் நடைபெறும். ஒருநாள் தொடர் ஆகஸ்ட் 2, 4, 7 ஆகிய தேதிகளில் நடைபெறும். சமீபத்தில் ஜிம்பாப்வே தொடரில் சிறப்பாக செயல்பட்ட 11 வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்க PCCI முடிவு செய்துள்ளது. அதேபோல் ஜிம்பாப்வே தொடரில் இடம்பெற்ற ரியான் பராக், துரு ஜோரல், துஷர் தேஷ்பாண்டே ஆகியோரை நீக்கவும் முடிவு செய்துள்ளனர். ஜிம்பாப்வே தொடரில் சிறப்பாக செயல்பட்ட கில், ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங், சாம்சன், ரவி பிஷ்னோய், ருத்ராஜ் கெய்க்வாட், வாஷிங்டன் சுந்தர், சிவம் துபே, அகமது முகேஷ்குமார், ஆவேஷ் கான் ஆகியோர் இலங்கை T20 தொடரிலும் விளையாட உள்ளனர். ஜிம்பாப்வே தொடரில் இடம்பெறாத ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், அக்சர் பட்டேல், முகமது சிராஜ், குல்தீப் யாதவ் ஆகியோரில் 4 வீரர்களை சேர்க்க PCCI முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை தொடருக்கான இந்திய அணியில் ஆல்ரவுண்டர் இடத்தை பிடிக்க அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், சிவம் துபே ஆகியோருக்கு இடையில் போட்டி நிலவுகிறது. அதேபோல் வேகப்பந்து வீச்சாளர் இடத்தை பிடிக்க ஆவேஷ் கான், கலீல் அகமது, முகமது சிராஜ் இடையில் கடும் போட்டி இருக்கிறது. இலங்கை T20 தொடருக்கான இந்திய அணியை ஹர்திக் பாண்டியா தான் வழிநடத்த உள்ளார். துணை கேப்டன் பதவியை சூரியகுமார் யாதவுக்கு வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது.